நீண்ட காலங்களுக்கு முன்பு வீரேந்திர ராஜா இருந்தார். அவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அவர் அரண்மனை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. உயரமான கோபுரங்கள், பிரகாசிக்கும் நீரூற்று, அழகான தோட்டங்கள் என பல இடங்களுக்கு அவர் ராஜ்யம் பரவியிருந்தன. ஒரு நாள் வீரேந்திர ராஜா அரண்மனையில் ஒரு ரகசிய அறையை கண்டுபிடித்தார். அங்கே பழமையான புத்தகங்களும் மாயாஜால பொருட்களும் இருந்தன. அந்த பொருட்களுள் ஒரு ஒளிரும் ரத்தினம் இருந்தது. அது விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி கொண்டது. ஆனால் அந்த ரத்தினம் ஒருவரின் மனம் தூய்மையானதாகவும் தன்னலமற்றிருந்தால் மட்டுமே விருப்பங்களை நிறைவேற்றும் என்று எச்சரிக்கையில் எழுதப்பட்டிருந்தது. வீரேந்திர ராஜா அந்த ரத்தினத்தை சோதிக்க விரும்பினார். முதலில் அவர் தனது மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை வேண்டினார். ராஜ்யம் முன்னால் இருந்ததை விட பெரும் மகிழ்ச்சி அடைந்தது. பயிர்கள் நிறைந்தன, மக்கள் அமைதியுடன் வாழ்ந்தனர். ஆயல் ராஜ்யத்தின் பேரரசர் அந்த ரத்தினத்தின் சக்தியை பற்றி அறிந்து கொண்டார். அவர் அதை கொள்ளையடிக்க திட்டமிட்டார். ஆனால் வீரேந்திர ராஜா தன் விசுவாசமான நண்பர்களும் புத்திசாலித்தனமான காவலர்களின் உதவியுடன் அரண்மனையையும் மாயாஜால ரத்தினத்தையும் பாதுகாத்தார். இறுதியில் ராஜா உணர்ந்தார், உண்மையான சக்தி மாயாஜாலத்தில் அல்ல, நம் எண்ணத்திலும் துணிச்சலிலும் மக்கள் மீது உள்ள அன்பிலும் உள்ளது.